السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. قال النبي صلى الله عليه وسلم: من تاب قبل الغرغرة تاب الله عليه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து அதில் மூன்றில் இரு பகுதிகளை கடந்து வந்திருக்கிறோம். இந்த இறுதி 10 பெருத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது வஆஹிருஹு இத்துக்கும் மினன் நார், மூன்றாம் பகுதி, கடைசி பகுதி நரகிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், பிரபலமான ஒரு ஹதீஸ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர் படியில் ஏறுகிற போது 3 படிகளில் ஏறும் போதும் 3 முறை ஆமீன் என கூற சஹாபாக்கள் விளக்கம் கேட்ட போது அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து எந்த ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே தன்னுடைய பாவத்துக்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ளவில்லையோ, பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ, அவன் நாசமடையட்டுமாக என பதுவா செய்தார்கள். நான் ஆமீன் என கூறினேன் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பது மிகவும் கவனத்தில் கொள்ளத்தக்க ஒரு ஹதீஸ். அது காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கிற துஆ, அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று ஆமீன் என்று வழிமொழிகிற இந்த நிகழ்வு நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு துஆவாக ஆவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. எனவே நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு துஆ, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆ. எனவே யார் இந்த புனித ரமலானை அடைந்து இந்த மாதத்திலே நம்முடைய பாவங்களுக்குண்டான மீட்சிகளை பெற்றுக் கொள்ளவில்லையோ, நம்முடைய பாவங்களுக்குண்டான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் நஷ்டவாளர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார்: குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இபாதுகளே, என்னுடைய அடியார்களே, யாரெல்லாம் பாவங்கள் புரிந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட பாவிகளே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் என்கிற எண்ணம் உங்களுடைய மனதில் வந்துவிட வேண்டாம். நிச்சயம் அல்லாஹ் அருளாளன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எப்படிப்பட்ட பாவங்களையும் மன்னிப்பான், அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிப்பாளன், இரக்கமுடையவன் என்று 39வது சூராவின் 53வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில், வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா,
நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கும் மேலாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நபிகளார் அவர்களே ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் என்றால் ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு சாதாரண அமல் அல்ல, மிக உன்னதமான ஒரு அமல். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய இயலாமையை தெரிவித்து நம்முடைய பாவங்களை முன்வைத்து நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் சுட்டிக்காட்டி, யா அல்லாஹ், நான் எனக்கு தெரிந்து இந்த பாவங்களை செய்திருக்கிறேன், நான் எனக்கு தெரிந்து இந்த பாவங்களை செய்திருக்கிறேன் என்று என்னென்ன பாவங்கள் நம் கண்முன் வருகிறதோ, நமக்கு தெரிய வருகிறதோ, அந்த பாவங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையார் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போர்க்களத்திலே ஷஹீதாக்கியவர் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது மிக அதிருப்தியோடு இருந்தார்கள், கோபமாக இருந்தார்கள். தன்னுடைய சச்சாவை, தன்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்தவர், ஷஹீதாக்கியவர் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கோபம் வஹ்ஷி அவர்கள் மீது இருந்தது. ஆனாலும் ஒரு தடவை வஹ்ஷி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருக்கிறேன், ஆசையோடு இருக்கிறேன். ஆனால் குர்ஆனுடைய ஒரு திருவசனம் என்னை இஸ்லாத்திற்கு வரவிடாமல் தடுக்கிறது. அந்த திருவசனத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸினூன. யார் அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களை அழைக்காமல் இருக்கிறார்களோ, அழைக்கிறார்களோ, இரண்டு வலா யக்துலூன அன்-நஃஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக், அதே போல அநியாயமாக ஒரு நஃப்ஸை, ஒரு உயிரை கொலை செய்திருக்கவும் கூடாது. மூன்றாவது வலா யஸினூன, விபச்சாரம் செய்திருக்க கூடாது. இந்த மூன்றும் செய்யக்கூடாது. வமை யஃஅல் ஸாலிக, அப்படி யாராவது இவைகளை செய்தால் இல்கா அஸாமா, அவர்கள் என்னை பாவிகளாகவே வந்து சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறார். என்னை பொறுத்தவரை நான் இந்த மூன்றையும் செய்திருக்கிறேன். நான் அல்லாஹ்வோடு மற்றவர்களை இணை வைத்திருக்கிறேன். நான் முஷ்ரிக் தான், இணை வைப்பவனாகத்தான் இதுவரை இருந்து வருகிறேன். நான் ஒரு இணை வைப்பாளன். வலா யக்துலூன அன்-நஃஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக கொலை செய்யக்கூடாது என்கிறார் அல்லாஹ். ஆனால் நான் ஹம்ஸா அவர்களை அநியாயமாக கொலை செய்திருக்கிறேன். வலா யஸினூன, விபச்சாரம் கூடாது என்கிறார் அல்லாஹ், ஆனால் நான் அதையும் செய்திருக்கிறேன். இந்த மூன்றையும் செய்தால் அவன் என்னை பாவியாகத்தான் சந்திப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இதே திருவசனம் தானே குர்ஆனில் இருக்கும், அப்போதும் எனக்கு இதே நிலைதானே ஏற்படும் என்று வஹ்ஷி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் எழுதும் போது அல்லாஹ் அதனுடைய தொடரிலேயே இந்த ஆயத்தையும் சேர்த்து இறக்குகிறான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். எந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து பிறகு அமில ஸாலிஹன், நல்லமல்கள் புரிந்து, அப்படி யார் இருக்கிறார்களோ, தௌபா செய்து நல்லமல்கள் செய்து விடுகிறார்களோ, ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் அவர்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுவான். தீமைகளை அழிப்பான் என்பதல்ல, தீமைகளை மன்னித்து விடுவான் என்பது மட்டுமல்ல, இருக்கிற ஒட்டுமொத்த தீமைகளையும் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி எழுதுவான் என்கிற இந்த ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கினான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதினார்கள். அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான். நீங்கள் அப்படி செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த குற்றங்களை புரிந்திருந்தாலும் பரவாயில்லை, இப்போது அல்லாஹ்விடத்திலே மனமாற நீங்கள் தௌபா செய்யுங்கள், மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மீட்சிப்பை கோருங்கள். அப்படி கோரிய பிறகு மறுபடியும் போய்விடாமல் அமில ஸாலிஹா, பிறகாவது நல்லவர்கள் செய்ய ஆரம்பியுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் முன்னுள்ள உங்கள் பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மைகளாக மாற்றுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் எழுதிய போது அவர் திரும்ப அடுத்த லெட்டர் எழுதுகிறார். இன்னபில் ஆயத்தி ஷர்த்தன், அல்லாஹ் இந்த ஆயத்திலேயும் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார். அதாவது தௌபா செய்த பிறகு அமில ஸாலிஹன், நல்லமல்கள் புரிய வேண்டும் என்று சொல்கிறார்.
நான் ஒருவேளை இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நல்லவர்கள் புரிவேனா புரிய மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது. நான் ஒருவேளை இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நல்லவர்கள் புரியாத ஒரு சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டு விடலாம். எனவே நல்லவர்கள் செய்வேனா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்க என்னால் எப்படி இஸ்லாத்திற்கு வர முடியும் என்று மறுபடியும் பதில் எழுதுகிறார். சூரத்து நிசாவுடைய 48வது ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்கை மட்டும், இணை வைத்தலை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத வேறு எந்த பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். நீங்க இப்ப ஷிர்க்கில் இருந்து மீண்டு வருகிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறீர்கள். இப்போது உங்களிடத்தில் ஷிர்க் இருக்காது, முடிஞ்சு போச்சு. பிறகு நீங்கள் என்ன பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் நாடினால் உங்களை மன்னிப்பான். நல்லவர்கள் செய்வேனா செய்ய மாட்டேனா என்கிற நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்கிற அர்த்தம் புதிந்த இந்த ஆயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹ்ஷி அவர்களுக்கு எழுதுகிறார். மறுபடியும் வஹ்ஷி பதில் அளிக்கிறார். இந்த ஆயத்திலேயும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. இந்த ஆயத்திலேயும் அல்லாஹ் ஒரு நிபந்தனை சொல்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஸாலிக லிமன் யஷா, தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் நாடுவானா நாடமாட்டானான்னு தெரியலையே. எல்லோரையும் மன்னிப்பேன் சொல்லலையே அல்லாஹ். தான் யாரை நாடுகிறானோ அவனை மன்னிப்பான் சொல்லி இருக்கிறான். அப்படின்னா என்னை மன்னிப்பதற்கு அல்லாஹ் நாடுவானா நாடமாட்டானா என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே எப்படி என்னால் இஸ்லாத்துக்கு வர முடியும் என்று மறுபடியும் லெட்டர் அனுப்புகிறார். பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறார். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உங்களுக்கே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் என்னுடைய ரஹ்மத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைய வேண்டாம். எப்படி இருந்தால் அல்லாஹ் நம்மளை மன்னிக்காமல் விட்டு விடுவானோ, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பவர்களுடைய நாட்டத்தில் இல்லாதவர்களாக ஆக்கி விடுவானோ என்றெல்லாம் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், மனம் விட்டு போகாதீர்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று. ஏனென்றால் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். எல்லா பாவங்களுக்கும் பரிகாரத்தை இஸ்லாம் சொல்லித்தான் தருகிறது. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிப்பார். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான் என்று கண்மணி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தை சொன்னதை வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் லெட்டர் மூலம் தெரிவிக்கிறார்கள். இங்கே வஹ்ஷி எந்த விதமான சாக்குப்போக்கும் சொல்ல வழியில்லாமல் மன நிம்மதியோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது சரித்திரம். இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவங்களை எந்த அளவுக்கு முன்வந்து மன்னிக்க முடியுமோ அந்த அளவு மன்னிப்பதற்கு முன் வருகிறார். நான் அப்படி செய்தால் மன்னிக்க மாட்டாயோ என்று நினைத்தால் அங்கேயும் அல்லாஹ்வுடைய பதில், நீ இப்படி செய்தாலும் நான் மன்னிப்பேன். ஒருவேளை நான் அந்த பாவம் செய்திருந்தால் மன்னிக்க மாட்டாயோ என்றால் அங்கேயும் அல்லாஹ்வுடைய பதில், நீ அதை செய்தாலும் நான் மன்னிப்பேன். நீ துரத்தி துரத்தி பாவம் செய்தாலும் நான் உன்னை துரத்தி துரத்தி வந்து மன்னிக்க தயார் என்பதை போல அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் அமைந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துகள் அமைந்திருக்கிறது. அவ்வளவு அர்ஹமுர் ராஹிமீன், நம் மீது அதிகம் அருள் புரிந்தவன் அல்லாஹ். அவனை போல அருள் புரியக்கூடியவர்கள், அவனை போல நம் மீது அருள் உள்ளவர்கள், நம் மீது பாசம் உள்ளவர்கள், நேசம் உள்ளவர்கள் நம் பெற்றோரும் அல்ல, உற்றாரும் அல்ல, உறவினர்களும் அல்ல, நண்பர்களும் அல்ல. இவர்கள் அனைவர்களையும் விட நம் மீது அதிக பாசத்தை செலுத்துபவன் அல்லாஹ், அதிகமான நேசத்தை கொண்டவன் அல்லாஹ். எனவே நாம் செய்கிற பாவங்கள் மிக துச்சமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை தூக்கி எறிந்துவிட தயாராகிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிற போது 3 விஷயங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று, தான் செய்த பாவத்தை எண்ணி மனம் வருந்த வேண்டும். முதல்ல நான் செஞ்சது தப்புதான் என்று உணரணும். மனசுல உணராத வரைக்கும் அந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதனால் மீற முடியாது. நான் செய்யறது சரிதான் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த பாவத்திலிருந்து மரணம் வரை அவனால் மீளவே முடியாது. முதல் நிபந்தனை, நான் செய்வது தவறு என்பதை உணர வேண்டும், நான் செய்தது தப்புதான் என்பதை உணர்ந்து வருந்த வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். மூன்றாவது, மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரிய பிறகு, அல்லாஹ்வும் பாவத்தை மன்னித்த பிறகு மீண்டும் அந்த பாவத்தை செய்பவர்களாக நாம் மாறிவிட முடியும், மாறக்கூடாது.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பள்ளிக்குள் வருகிற போது அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் காரணம் கேட்கிறார்கள். உமர் அவர்களே, என்ன ஏன் அழுகுறீங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வெளியில ஒரு ஆள் நிக்கிறார், அந்த ஆளுடைய கதை என்ன அழுக வச்சிருச்சு. அவர் சொன்ன விஷயங்கள், அவருடைய சம்பவங்கள், அவருடைய நிகழ்வுகள் என்ன அழ வச்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படி என்ன சொன்னார்? இந்த ஏன் வாயால சொல்லல, நான் அவரையே கூப்பிடுறேன்னு அவரை கூட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார், என்ன ஏன் அழுகுற? அவர் பதில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டேன், மன்னிப்புக்கு உள்ளாகாத பாவம் நான் செஞ்சுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஷிர்க் வச்சிட்டியா, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட்டியா எதையாவது? சொன்னார், இல்ல யா ரசூலல்லாஹ். விபச்சாரம் புரிஞ்சியா? இல்ல யா ரசூலல்லாஹ். அப்படின்னா அவனுடைய பாவங்கள் வானம் பூமி அளவு மலை அளவு இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பான். இந்த நிலை ஷிர்க் மட்டும் இல்லையானால் எப்படியும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நீ பயப்பட வேண்டாம். சரி, அப்படி என்னத்தான் செஞ்சு தொலைச்ச சொல்லு, என்ன பாவம் அப்படி செஞ்ச? உன்னுடைய பாவம் அல்லாஹ்வுடைய அர்ஷை விடவும் பெருசா? அப்படித்தான் நினைக்கிறேன் யார சொல்லலாம், ஏன்னா அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன். ஒவ்வொன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதை விட பெருசா, இதை விட பெருசா? எல்லாத்துக்குமே அவர் சொல்ல வார்த்தை ஆமா 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 ஆமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விடவும் உன்னுடைய பாவம் பெருசா? அங்கே ஸ்டாப் ஆனார் அவரு, இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் எல்லாத்தையும் விட பெருசு. காரணம், அல்லாஹ்வே சொல்லுவானே, என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத் மிகைத்திருச்சு. அல்லாஹ்வுக்கு கோபம் உண்டு, அல்லாஹ்வும் கோபப்படுவான், ஆனால் கோபத்தை விட அதிகம் பாசக்காரன் அல்லாஹ் தான், அதிக பாசத்தை செலுத்துபவன் அல்லாஹ் தான். எனவே அதை தாண்ட முடியவில்லை. சொன்னார், இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட கொஞ்சம் தான், ஆனா மத்த எல்லா பாவத்தை கணக்கு வைக்கும் போது என்னுடைய பாவம் தான் பெருசு. அப்படி என்னத்தான் செஞ்ச சொல்லு? அவர் ரொம்ப நேர யோசனைக்கு பிறகு பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் 7 வருட காலமாக கபிரிஸ்தானிலே குழி தோண்டக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதான் எனக்கு பொழப்பு. எல்லாரும் வந்து மையத்தை அடக்கிட்டு போவாங்க. அடக்கிட்டு போன பிறகு நான் அந்த குழியை மறுபடியும் இரவு நேரத்தில் குழியை தோண்டி அந்த மையத்தில் போட்டுப்பட்டிருக்கிற கஃபன் ஆடைகளை உருவி எடுத்து அதை விற்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த கஃபன் ஆடைய வெள்ளை கலர் துணிய எடுத்து அதை நான் வித்து என்ன செய்யறேன், அதுல இருந்து நான் சாப்பிடுறேன். இது என்னுடைய வேலை. 7 வருஷ காலமா நான் இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு தடவை அழகான ஒரு அன்சாரி பெண்மணி இறந்து போனால் அவளுடைய கபரும் அவளுடைய மையத்தின் என்னுடைய கபிரிஸ்தானுக்குத்தான் வந்திருந்தது. அவளை அடக்கம் செய்துவிட்டு போன பிறகு வளமை போல் நான் அந்த கஃபனுடைய ஆடைகளை எடுப்பதற்காக அந்த குழிக்குள் இறங்கினேன், தோண்டி இறங்கினேன். அந்த துணிகளையும் நான் எடுத்தேன். அந்நேரத்தில் ஷைத்தானுடைய மனதில் ஊசலாட்டத்தை போட்டான். அந்த இறந்து போன சடலத்தோடு அந்த மையத்தோடு நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன். யார சொல்லலாம், இவ்வளவு ஒரு கொடூரமான செயலை யாரும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. உயிருள்ள ஒரு பெண்ணிடத்தில் செய்வதே அல்லாஹ் மிகப்பெரிய பாவமாக காட்டிக் கொண்டிருக்கிற போது இறந்த ஒரு சடலத்தோடு நான் இப்படி ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டேன். யார சொல்லலாம், எனக்கு மன்னிப்புண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நேரம், நீ என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான், நீ என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான், என்ன அதை விட பெரிதா இதை விட பெரிதா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அந்த மனிதர் இந்த வார்த்தையை சொன்னாரோ அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேனியில் இருந்த துண்டை எடுத்து உதறி அவனுடைய முகத்தில் அடித்து, உன்னுடைய நெருப்பால் என்னையும் கரித்து விடாதே, ஓடி போயிருந்தார். இவ்வளவு கொடூரமான பாவத்தை செய்பவனும் உலகத்தில் இருக்கிறானா? இப்படிப்பட்டவனும் இருக்கிறானா? இது இப்படியுமா பாவம் செய்வான் என்கிற நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை துரத்தி அனுப்பினார்கள். போறார். போன பிறகு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே வருந்துகிறார், அழுகிறார். அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். கேட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், யா இலாஹ முஹம்மத் வ ஆதம் வ ஹவ்வா, ஆதம் ஹவ்வா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பாகிய அல்லாஹ்வே, இன் குன்த கஃபர்தலி, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய இந்த பிழை பொருத்தலை ஏற்றுக்கொண்டு நீ என்னை மன்னிப்பதாக இருந்தால் சாலம் முஹம்மதன் வ அஸ்ஹாபஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் நீ அறிவித்துக் கொடு.
நான் இவரை மன்னித்து விட்டேன் என்பதை நீ அறிவித்துக் கொடு. வயில்லா என்னுடைய பாவத்தையும் மன்னிக்க தயாரில்லை என்றால், என்னுடைய பாவத்தையை மன்னிக்க மாட்டா என்றால், வானத்திலிருந்து ஒரு நெருப்பை அனுப்பு, அது இங்கேயே என்னை சுட்டு பொசுக்கட்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். வந்து நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள், நபியே, படைப்புகளை படைப்பவர் நீங்களா? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இல்லை அல்லாஹ். படைப்புகளுக்கு ரிஸ்க் கொடுப்பவர் நீங்களா? இல்லை அல்லாஹ். படைப்புகளுக்கு நல்ல காரியங்களை கொடுப்பவர் நீங்களா? இல்லை அல்லாஹ். அப்படியானால் மன்னிப்பை கொடுப்பதும் அல்லாஹ், நிச்சயம் அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து விட்டால் அறிவித்து விடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். சந்தோஷமாக நபி அவர்கள் அந்த மனிதனை அழைத்து, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனி நீ இந்த பாவங்களில் ஈடுபட்டு விடாதே என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய பாவம்! வாயால் சொல்ல முடியாத, வாய் கூசுகிற அளவுக்குண்டான ஒரு பாவம். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அர்ஹமர் ராஹிமே, நம் மீது மிக இரக்கம் கொண்டவன், மிக கருணை உள்ளவன். இவ்வளவு கொடூர காரியத்தை செய்தவர்களையே அல்லாஹ் மன்னித்திருக்கிற போது, நாம் செய்கிற பாவங்களை, நாம் செய்கிற கஷ்டங்களை, துன்பங்களை நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நிச்சயம் அல்லாஹ்வுடைய அருளால் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. அதே சமயத்தில் அத்தாயிபு கமன் லா தன்பலஹு என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தாயிபு மினஸ் தன்பி கமன் லா தன்பலா. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து தௌபா செய்து விட்டால் அவன் பாவமே செய்யாதவனை போல. ஒரு பாவம் செய்து ஒருவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டால் அவர் பாவமே செய்யாதவரை போல அல்லாஹ் அவரை பார்க்கிறார். எனவே இந்த அளவுக்கு மகத்துவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள். யாருக்கு? யார் தௌபா செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவத்தை எண்ணி மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தருகிறார். அந்த அடிப்படையில் இந்த இத்துக்கும் இரண்டார் என்கிற இந்த பகுதி இருக்கிறது, ரமலானுடைய இந்த இறுதி பகுதி இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் பாவம் மீட்சி பெறக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலம். இந்த காலத்தில் இதை நாம் அனுபவிக்க தவறிவிடுவோமே ஆனால், இதை நாம் ஏற்றுக்கொள்ள தவறிவிடுவோமேயானால், நிச்சயம் மற்ற காலங்கள் இதற்கு சாதகமாக அமையுமா என்பது கேள்விக்குறிதான். எனவே ஒரு நல்ல வாய்ப்பு நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அதே சமயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் முஸ்தக்ஃபிரு பில் லிசானில் முஸிர் அலா ذுனூப் கல் முஸ்தஹ்ஸி பி ரப்பிஹி. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறான், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறான், மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறான். இவன் திரும்ப மறுபடியும் ஒரு ரமலான் வருகிறது, அப்போதும் கையேந்துகிறான், அப்போதும் அல்லாஹ் மன்னிக்கிறான், மறுபடியும் அவன் அந்த பாவத்தில் மூழ்குகிறான் என்றால் அவன் புரிந்து கொள்ளட்டும், யார் வாயால் மட்டும், நாவால் மட்டும் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, மனதால் அல்ல, உள்ளத்தால் அல்ல, வருந்தி அல்ல, திருந்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் அல்ல, எல்லோரும் ஆமீன் சொன்னால் நானும் ஆமீன் சொல்கிறேன், எல்லோரும் தௌபா செய்தால் நானும் தௌபா செய்கிறேன் என்கிற அடிப்படையில் யாருடைய நாவு மட்டும் இஸ்திக்ஃபார் செய்கிறதோ, நாக்கால் மட்டும் யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறானோ, பாவ மன்னிப்பு கோரிவிட்டு மீண்டும் அந்த பாவத்தில் தொடர்படியாக இருந்து கொண்டே இருக்கிறானோ, அந்த பாவத்தை விட மனமில்லையோ, அவன் கல் முஸ்தஹ்ஸி பி ரப்பிஹி, அல்லாஹ்வை கேலி செய்பவனை போல என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அல்லாஹ் யஸ்தஹ்ஸி பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன் என்பார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. யார் அல்லாஹ்வை கேலி செய்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை கேலி செய்வான். எனவே பாவத்திலிருந்து மீட்சி பெறுவது, தௌபா செய்வது, அல்லாஹ்விடத்தில் கையேந்த நம்முடைய பாவத்துக்குண்டான மன்னிப்பை கோருவது என்பதை விட அதிமுக்கியமான விஷயம் மீண்டும் அந்த பாவத்தில் விழாமல் இருப்பது, மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பது. நம்முடைய பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வதை போல, கடல் நுரையளவு உங்கள் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். எவ்வளவு பாவம் என்பது பெரிதல்ல, எப்படிப்பட்ட பாவம் என்பதும் பெரிதல்ல, அனைத்தையும் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனா சும்மா வாயால இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பேன் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ்வை கேலி செய்வதை போல திரும்ப அல்லாஹ் கேலி செய்ய ஆரம்பித்தால் நான் தாங்க முடியாது. எனவே இந்த மாதம், இந்த நாள், இந்த நேரம்
நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாம் இருகரமேந்தி தௌபா செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய எந்த பாவமும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததல்ல. நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் கூட அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நம்மால் பாவம் செய்ய முடியாது. எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிற போது நாம் என்ன பாவங்கள் செய்தோமோ அதை குறிப்பிட்டு செய்வதே சிறந்தது. வெறுமனே சும்மா யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடுவாயாக, மனத்தை மன்னித்து விடுவாயாக என்று கேட்பதல்ல. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட பாவம் நம்மால் நிகழ்ந்திருக்கிறதோ அந்த பாவத்தை குறிப்பிட்டு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இளமையில் இருக்கும் போது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட நண்பர்களோடு சேர்ந்து இப்படிப்பட்ட பாவ காரியத்தில் நான் ஈடுபட்டேன், அந்த பாவத்தை எனக்கு மன்னிப்பாயாக. நான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் இந்த பாவத்தில் அகப்பட்டுக் கொண்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று நாம் செய்திருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் சுட்டிக்காட்டும் போதுதான் வருத்தம் என்பது வருமே தவிர வெறுமனே பாவத்தை மன்னிப்பாயாக பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கிற போது நிச்சயம் அந்த வருத்தம் வரவே வராது. நாம் என்ன பாவங்கள் செய்தோம் என்பதை சுட்டிக்காட்டு அதை நினைக்கிற போது, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்கிற நினைவு வருகிற போது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். நிச்சயம் நம்முடைய எண்ணங்கள் அதற்கு தகுந்தவாறு அமையும். ஒரு மனிதனுடைய ஒரு இபாதனுடைய ஒரு சொட்டு கண்ணீர் அவனுடைய கவலையினால் தான் செய்த பாவத்தின் மூலமாக ஒரு சொட்டு கண்ணீர் இந்த பூமியில் விழுவதை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் அழுகிறான், அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய மனம் இலகி விடுகிறது. அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொல்கிறான் தன்னை பற்றி. நான் இரக்கவாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய இரக்கவாளி. சாதாரணமாக ஒருவன் தவறு செய்து விட்டார், நம்முடைய கடையிலே தவறு செய்து விட்டார், நம்முடைய தொழிலாளி, ஆனாலும் கூட அவன் செய்த தவறை நாம் தண்டிக்க போகிறோம். ஆனால் நம்மிடத்தில் வந்து அளவில்லை, அழுவதை போல நடிக்கிறான் என்றாலும் நாம் இறங்கி விடுகிறோம். அதனால் தானோ என்னவோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களை பார்த்து, இவர்கள் கல்நெஞ்சுக்காரர்கள், இவர்கள் என்னதான் பாவம் செய்தாலும் இவர்களுக்கு கண்ணீர் வராது, என்னதான் பாவம் செய்தாலும் இவர்களுக்கு அழுகை வராது, தன்னுடைய பாவத்தை எண்ணி வருந்தக்கூடிய நிலை அவர்களுக்கு இல்லை என்று நினைத்தார்களோ என்னவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒன்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்யுங்கள், இல்லையானால் தபாக்கு அழுவதை போன்று நடித்து துஆ செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாவத்தை செய்த பிறகு கூட அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லையானால் அவன் என்ன மனிதன்? ஆனாலும் அந்த மனிதனை கூட இஸ்லாம் தூக்கி எறிய தயாரில்லை. அவனையும் அரவணைக்கிறது. கண்ணீரே வரவில்லையானாலும் பரவாயில்லை, வருவதை போல நடி, அழுவதை போல நடித்து காட்டு. ஏனென்றால் நாமே நடிப்பவர்களுடைய நடிப்பை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிற போது நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய நடிப்பை தெரிந்து கொண்டும் நம்மை மன்னிப்பார். நீ நடிக்கத்தான் செய்கிறாய் என்பது தெரிந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். காரணம் என்ன என்றால் அவன் சாதாரண இரக்கவாளர் அல்ல, அர்ஹமர் ராஹிமீன். அவனை போல இரக்கம் செலுத்துபவர்கள் யாரும் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த நல்ல மாதம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்த பாவங்களை எண்ணி உருகி மனம் வருந்தி அதிலிருந்து மீளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அவரிடத்தில் இரு கரம் ஏந்தி அழுது புலம்பி நம்முடைய பாவத்தின் மீட்சி பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.